ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. எப்போவுமே செடி கொடி ஹார்வெஸ்டிங்கு அந்த மாதிரியே தான் பார்த்துட்ருப்போம் மேக்ஸிமம். இன்றைக்கி அதிலிருந்து கொஞ்சமாக மாறுபட்ட ஒரு வீடியோங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா பேரூர் மெயின் ரோட் நியர் அரசமரம் பஸ் ஸ்டாப் செல்வபுரத்தில் இருக்க விஜே ஜுவல்ஸில் இருக்கோங்க. இந்த ஜுவல்லரி ஷாப் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஷோரூம் தாங்க இது. இவர் இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் இதில் இருந்தார். இப்போ அவங்க ஓனாக ஒரு ஜுவல்லரி ஷாப்பிங் ஓப்பன் பண்ணி அவங்க கலெக்ஷன்ஸு கஸ்டமைட் ப்ளஸ் எல்லாமே ரெடிமேட் டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி ஃபுல் டூராக காட்டலான்ட்டு ஷூட் பண்ணியிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்புக்குள்ளே போனதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற குட்டி குட்டி ஜுவல்ஸ்லேருந்து பெரிய ஜுவல்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த டிசைன்ஸ் தாங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெரிய ஷோரூமில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இல்லாமல் சின்ன ஷோரூம்லேயும் அவ்வளோ யூனிக் டிசைன்ஸ் வச்சுருக்காங்கங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஐடியா வந்தது. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சரி, நம்ம ஏன் வீடியோ ஷூட் பண்ணி நம்ம சேனலில் போடக்கூடாது, கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த கொலுசு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருக்குது. டிசைன்ஸ் நம்ம இப்போ யூஸ்வலாக பார்த்துருக்கிறத விட இந்த மாதிரி இப்போ ஜென்சிஸ் எல்லாம் எவ்வளோ டிசைனாக கேட்குறாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. குட்டி குட்டியாக அழகாக காலேஜ் வியர் ஜுவல்ஸும் இருக்குது. நம்ம ப்ரைடல் போடுற ஜுவல்ஸும் இருக்குது. அப்புறம் ரிவர்சபிள் ஜுவல்லரி, ரிவர்சபிள் நெக்லஸும் இருக்குது. நம்மளுக்கு இப்போ இருக்கிற நகையோட விலையை பார்த்திங்கன்னா, நம்ம நகை வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யோசிப்போம். 2 பவுன் வாங்கிறதுக்கான பட்ஜெட் இருக்குது. பட் நம்மளோட டிசைன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுனில் இருக்கிற டிசைன் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 2 பவுன்லேயே அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு விருப்பமான அந்த டிசைன்ஸை கொண்டு கொடுத்துட்றாங்கங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கஸ்டமைஸ் இல்லாமல் ரெடிமேடாக இருக்கிற டிசைன்ஸும் நிறைய இருக்குதுங்க. இப்போ இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் உண்மையாலுமே ஒரு கடையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய ஷோரூம் தான். நான் இந்த மாதிரி குட்டி டேங்கிள் கீழே பால் வந்த மாதிரி ஒரு கம்மல் வேணும்னு கேட்டிருந்தேங்க. ஒரு 2 டிசைன் தாங்க எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது மோர் தேன் 15 டிசைன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு சின்ன இதுலேயே. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த கடை பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒன்ஸ் அந்த வழியாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு போனோம்னா ஒரு சைடு கோல்டு இருக்கும், இன்னொரு சைடு சில்வர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில்வர்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிங்க, கோல்டில் ஏகப்பட்ட வெரைட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அந்த நகையோட விலை ஏறிக்கிட்டே போனாலும் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட்குள்ளே நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸையும் கொண்டு வந்துடுறாங்கங்க. அதெல்லாம் இங்கே வந்திங்கன்னா கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபைடாக போகலாம். வாங்க இப்போ தாலிக்குடி பார்க்கலாம். சாரிங்க, வீடியோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாலிக்கொடி டிசைன்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா தாமரை டிசைன்ஸில் இருக்குது. நிறைய நுணுக்கமான டிசைன்ஸும் இருக்குது. அந்த பாலாக இருக்க டிசைன்ஸ்லேயே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கிறது மயில் முருகர் டிசைன் அந்த மாதிரியுமே இருக்குதுங்க. நம்ம எப்படி வேணுமோ அப்படி கேட்டும் கூட வாங்கிக்கலாம். எல்லா ஜுவல்லரி டைப்லேயும் கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க மேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால நம்ம எப்படி கேட்டாலும் பண்ணி தருவாங்க. எவ்வளோ பவுனில் வேணும்னு கேட்டாலும் அந்த டிசைன்ஸில் பண்ணி தருவாங்க. தங்கம் இருக்கிற விலைவாசிக்கு நகை கடைக்கு போகிறக்கே பயமாக இருக்கும். ஆனாலும் நம்ம சில இடத்துல தங்கத்தை தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்மளோட கல்ச்சரில். நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி போகிறோம் அப்படின்னா அந்த டிசைன் நம்ம பட்ஜெட்டை மீறி இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதே டிசைன் நம்ம பட்ஜெட்டில் கிடைக்காதா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கடை கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் வரப்போகிற டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், நீங்களே கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க.
தாலி கொடி போக டெய்லி வியர் செயின்ஸும் வந்து நிறைய டிசைன்ஸில் காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு லைட் வெயிட்டான டெய்லி வியர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஜென்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யார் வந்தாலுமே சாட்டிஸ்ஃபைடாக போகலாங்க. அதே மாதிரி நெக்லஸ் தான் நல்லாயிருக்கு, வளையல் நல்லா இல்லை, இயரிங் அதுக்கு மேட்சாக இல்லை அப்படிங்கிற குறையே இருக்காதுங்க. மனசுக்கு திருப்தியாக நகை எடுக்கணும்னா கண்டிப்பாக விஜே ஜுவல்லர்ஸ் வரலாங்க. அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா கோல்டு வாங்குறதுங்கிறது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். ஏன்னா நகை விலை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு சின்ன நகை வாங்குறதுனாலும் நம்ம வந்து மாதக்கணக்காக அதுக்கான சேமிப்பை வந்து தொடங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு நகையை வாங்க முடியுது. அப்படி நகை வாங்கும்போது மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஆட்சி வந்து இப்போ மாறினாலும் நம்மளுக்கு இந்த நகை விலையில் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கமான விஷயமாக தான் இருக்குது. என்ன தான் வந்து நகையை வேண்டான்னு நம்ம தவிர்த்தாலும் நகை நம்மளை தவிர்க்க மாட்டேங்குது சில சிச்சுவேஷனில். வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நகை சேர்க்கணும், இல்லை ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம நகை வாங்கிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இங்கேயும் வந்து சீட்டு வந்து இருக்குது. நகை சீட்டு போடுறதுனாலும் நம்ம வந்து 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இல்லை கோல்டு காயின் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் கோல்டு காயினும் வந்து வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மில்லிகிராம்லேருந்து 700 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபாயிலேருந்து கூட நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கலாம். கிஃப்ட் பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து நம்ம யூசேஜ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. பிரேஸ்லெட் டிசைன் பாருங்கள், இதுவுமே அழகழகாக இருக்குது. இது 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம 4 கிராம்லேருந்து பிரேஸ்லெட் டிசைன்ஸ் இருக்குது, அரை பவுன். ஸோ இதுவுமே வந்து டெய்லி யூசேஜ்க்கு நல்ல சிம்பிளான டிசைன்ஸு, இல்லை நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி ஆன்டிக் டிசைன்ஸ்லேயும் இருக்குது. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த பிரேஸ்லெட் மேலே அப்படி ஒரு லவ்வுங்க. ஆனால் நான் வந்து வாங்கியே போடல. அப்போ இருக்க சிச்சுவேஷன் வந்து அப்படி அது நிராசையாகவே முடிஞ்சிடுச்சு. அது வேறு விஷயம். ஆனால் எப்பவுமே இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். நம்ம வந்து அந்த வயசில் பிரேஸ்லெட் போடலையே, இப்போ போட்டாலும் அப்போ நம்ம போடலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்து இருக்குது. அந்த பிரேஸ்லெட் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது தோணும். இது பார்த்திங்கன்னா பெண்டன்ட்லேயும் வந்து அழகழகாக டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த வேல் போட்ட டிசைனு, வேல் போட்டு மயில் போட்டு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. அது ட்ரெண்டுன்னு சொன்னாங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நிறைய அந்த மாதிரி கேட்குறாங்க. முருகர் தான் இப்போ வந்து ஹீரோவாக இருக்கார் இல்லைங்களா? ஸோ முருகர் டிசைன்ஸ் வேணும்னாலும் நிறையா முருகர் லவர்ஸ் எல்லாம் தாராளமாக இங்கே போயிட்டு வாங்க. அப்புறம் ரிங்குங்க. ரிங்கு பார்த்திங்கன்னா கப்புள் ரிங் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க பேரை வந்து நம்ம சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பேபி ரிங்ஸும் க்யூட் டிசைன்ஸுங்க. இவங்களோட எல்லா டிசைன்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் விஜே ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா அவங்க டெய்லி வந்து அவங்களோட நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அழகாக அப்டேட் பண்ணிட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு அங்கேயும் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், பேங்கிள் டிசைன்ஸு. பேங்கிள்ஸுமே குழந்தைங்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. அந்த கஃப் டைப் பேங்கிள்ஸும் இருக்குது. எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. எந்த வெரைட்டி எடுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தாங்க வரும். ஷியோராக சொல்கிறேன். எல்லாமே பாருங்கள், அந்த டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. டெய்லி வியர்ஸு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வியரு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பேங்கிள்லேயும் டெம்பிள் கலெக்ஷன், அந்த கோபுரம் வச்ச மாதிரி வளையலுங்க, நியூ டிசைன்ஸாக இருக்கிறதெல்லாம் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. இது வேல் வச்சு, அப்புறம் அந்த ஓம் போட்ட சிம்பிள் வச்சு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலாக அந்த வேலைப்பாடுகளே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது ஆன்டிக் கோட்டடில் வந்திருக்கு டிசைனு, நல்லாயிருக்கு. இதனோட இது பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டிக்கு 2 லாக் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ அது எப்படிங்கிறது காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டெல்லாம் வந்து போட்டால் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நல்ல சேஃப்டி லாக்கோடு இருக்குது. டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நியூ ட்ரெண்டி லுக்காக இருக்குது. அதே சமயம் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது.
பிரேஸ்லெட்டோட கனவை ஏன் நினைவாக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு பிரேஸ்லெட்டும் என்னை பார்த்து கேட்குற மாதிரியே இருக்குதுங்க. நானும் பிரேஸ்லெட் வாங்கிடணும்னு தோணுது. ஆமாங்க, நாங்களும் இங்கே வந்து நகை சீட் போட்டிருக்கோம். நகை சீட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்து நகை சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கான கிஃப்ட்டும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. கிஃப்ட்டு கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா மில்லிகிராம்லேருந்து 700 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோல்டு காயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீல் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம இந்த கவரை பிடிச்சோம்னா காயின் மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட்டு கொடுக்குறக்கும் வந்து யூஸ் ஆகும். அதாவது அது தொலையாமல் இருக்கிறதுக்காக நல்லா சேஃப்டியாக அது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைனலாக வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. இப்போ இந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் நெக்லஸுங்க. ஒரு சைடு வந்து எல்லோ கோல்டாகவும் இன்னொரு சைடு வந்து ஆன்டிக் கோல்டு டிசைன்லேயும் வந்து பண்ணியிருக்காங்கங்க. நம்ம 2 ஃபங்க்ஷனுக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அந்த சின்ன நெக்லஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வெறும் 5 பவுன் தாங்க. ஸோ 2 செட்டு இருக்குது. அதுக்கு மேட்சான இயரிங்ஸும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ டிசைன் நெக்லஸ்ங்க. இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 36 கிராம், அதாவது 4.5 பவுனுங்க. இப்போ கையில் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த நெக்லஸ் வந்து 4.5 பவுனுங்க. நல்லா கைக்கு கழுத்துக்கு வந்து நல்லா நிறைவாகவே இருக்குங்க. 4.5 பவுனுன்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இந்த டிசைனுமே வந்து ஒரு புதுமையான டிசைனாக இருக்குது. அது பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு மயில் ஏதோ பறவை மாதிரி தெரியுது. நல்லாயிருக்கு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் வந்து கூட சின்ன நெக்லஸ் இருக்குது. அதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 பவுன் வரும். அடுத்த டிசைன் பார்க்கலாங்களா. இது வந்து ஒரு லக்ஷ்மி டாலர் போட்ட ஒரு ஆரம்ங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்குது. அந்த லக்ஷ்மியெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட லக்ஷ்மியோட ஃபேஸ்லேருந்து அந்த தாமரை, அவங்க ஜுவல்ஸு, ப்ளவுஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 5 பவுனு. அடுத்தது இந்த காசு மாலைங்க. காசு மாலை வந்து ஒரு நியூ ட்ரெண்டி டிசைனில் லக்ஷ்மி டாலரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து முல்லை மாலை. இந்த முல்லை மாலையோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 2 பவுன் தாமாங்க. 2 பவுனுக்கு நல்ல நிறைவாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நியூ டிசைன் நெக்லஸ் பாருங்கள். இதில் வந்து டாலரில் அந்த கோபுரம், மீனாட்சி அம்மன் கோபுரமோட முன்னாடி அம்மன் நிற்கிறாங்க. 2 பக்கம் வந்து யானை வந்து இருக்காங்க. அதுலேயும் வந்து லக்ஷ்மி இருக்காங்க. சூப்பராக இருந்தது. இந்த சின்ன நெக்லஸ் வந்து 1/2 பவுன் தாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குதுன்னா பேரூர் மெயின் ரோட் அரசமரம் பஸ் ஸ்டாப்ங்க, செல்வபுரத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்காங்க. வேணுங்கிற டிசைன்ஸில் வந்து அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்கங்க. அவ்வளோதாங்க. ஜுவல்லரி ஷாப் டூர் வந்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம சீட்டு வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதையை வந்து இப்போ பிரித்து பார்த்துடலான்ட்டு தான் வந்திருக்கோம். கிஃப்ட்டு வந்த கையோடு நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்தாச்சு. கிஃப்ட்டு பிரிக்கிற பொறுப்பு அவங்களோடது. கிஃப்ட்டு பிரிக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. அவங்க ஃபேஸில் இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்குறக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட்டு இருக்குதுங்க. இந்த கிஃப்ட் பாருங்களேன், கோமாதா போட்ட பிக்சரு, பின்னாடி வந்து மேக்னெட்டோடு இருக்குது. அந்த குட்டி குட்டி இதில் வந்து மஞ்சள் ஒன்று குங்குமம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கண்டெய்னர் 2 கொடுத்துருந்தாங்க க்யூட்டான கலரில். இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தது தான் கரெக்டாக கிடச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு பாட்டில், வாட்டர் பாட்டில் ஒன்று க்யூட்டாக சின்னதாக பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ கிஃப்டோட பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக அந்த பையனும் எங்கள் மாமியாருக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.